ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலர் பாருங்க. கலர் அவரைக்காய் அறுவடை பண்ணுறேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன். இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்க காய். உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. நல்லா பூ வச்சு நல்லா காய் வைக்குதுங்க. அடுத்து பச்சை அவரையும் இருக்குதுங்க. இது நல்லா இலசா இருக்கும் போதே பறிக்கிறேங்க. இலசா இருக்கும்போது செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு. பாருங்க, இன்னும் காய் அந்த பக்கம் இருக்குதுங்க. வாங்க பார்க்கலாம். நல்லா கொடியெல்லாம் நல்லா பூ தாங்க. இங்கே பாருங்க, இன்னும் இங்கே பாருங்க, நல்லா காய் இருக்கு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கறதுக்கும் சரி, சமைச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, நல்லா இருக்குதுங்க இந்த கொடி அவரை. இந்த கொடி அவரையினுடைய கொடி அவரையை வளர்த்துறதுல எனக்கு என்ன ஒரு அனுபவம் அப்படின்னா, கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி, ஒரு மனசுக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாமேங்க இந்த கொடி அவரையில். ஏன்னா இது கொடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக படர்ந்துன்னு அவ்வளோ அழகாக பூ அங்கங்கே எடுத்துட்டு இருக்கிறது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அங்கங்கே காய் வைக்கிறதுனால நான் அப்படியே சூப்பரான அவரைக்காய். வாங்க அடுத்தது மூக்குத்தி அவரை பறிச்சுக்கலாம். மூக்குத்தி அவரையும் நிறைய இருக்குதுங்க. மூக்குத்தி அவரையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நானும் போட்டி போட்டு வைப்பேன்னு அழகாக வைக்குதுங்க. மூக்குத்தி அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸும் உங்களுக்கு போடுறேங்க விதை எடுக்கிறத. சூப்பராக 4 விதை இருக்குதுங்க அதுக்குள்ள. நான் நினச்சேன் மூக்குத்தி அவரை வந்து 2 விதை தான் இருக்கும் உள்ள அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 4 விதை இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை வந்து கிரீன் கலர் இல்லைங்க, ரெட் கலருங்க. பாருங்க என்ன அழகாக கலர் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. கிரீன் கலர் மூக்குத்தி அவரையும் நான் பார்த்துருக்குறேங்க, ஆனால் இது ரெட் கலருங்க. காய் டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. அதனால தான் நான் மறுபடியும் விதை போட்டு நட்டு விட்ருக்குறேங்க. நல்லா கொடியில் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் எப்படி கொத்து கொத்தா பூ எடுத்து வைக்குதோ அதே மாதிரி இதுவும் பாருங்க எப்படி காய் பாருங்க, கொத்து கொத்தா எப்படி வச்சுட்டு போகுது பாருங்க. அது நல்லா அடி கொடிங்குது, எவ்வளோ அழகா வச்சுட்டு போகுது பாருங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் பெருசாகிடுச்சு, விதைக்கி விட்டுடலாம். இதெல்லாம் விதைக்கி விட்டுடலாங்க. ஒரு 4 காய் விதைக்கி விட்டுக்கிறேங்க. கொடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, நிறைய கொடி கொடிக்குள்ளே இருக்குதுங்க விதை. அதை பார்த்து தாங்க நான் ஒவ்வொன்றா அறுவடை பண்ணிட்டு வரேன். இப்போ மூக்குத்தியாவையும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவிலே கொடுத்துருக்குறேங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னைக்கு மூக்குத்தி அவரை கொஞ்சம் நிறைய காயே இருக்குதுங்க. இப்போ மழை பெஞ்சதுக்கு கொஞ்சம் நல்லா காய்ங்க, மழை பெஞ்சதுக்கு கொஞ்சம் காய் அதிகமாக வச்சிருக்குதுங்க. கொடி நல்லா இருக்குது, காயும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் ஊறிடுச்சுங்க காய்ங்களாம். அதாவது ஒரு வட்டம் நின்னோம்னாவே நல்லா நிறைய ஒரு காய்க்கு ஒரு வட்டத்திலே பறிச்சிடலாங்க, அந்த அளவுக்கு காய் நிறைய இருக்குது. இன்னும் அந்த பக்கம் இருக்குதுங்க காய், அது அந்த பக்கமாக போய் பறிக்கணுங்க. இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் பறிக்கிறேங்க நான். பாருங்க அவரைப்பூ எப்படி எடுத்துருக்குது பாருங்க. இதில் வேற இன்னும் கொடி பறதுங்க, இன்னுமே கொடி போகுதுங்க கொடிங்க. சூப்பரான காய் பாருங்க,
ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு வட்டத்திலே நம்மளுக்கு இவ்வளோ காய் கிடைச்சிருக்கு. இன்னும் அந்த பக்கம் காய் இருக்குதுங்க, வாங்க பறிக்கலாம். இந்த பக்கமும் பாருங்க நிறைய காய் இருக்குது. இது 2 பக்கம் கொடி இருக்கிறதுனால 2 பக்கமும் காய் வருதுங்க. பாருங்க, விதைக்கி விட்டுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க விதை. 4 கொட்டை இருக்குதுங்க. ஒரு மூக்குத்தி அவரையில் பார்த்தீங்கன்னா 4 கொட்டை இருக்குதுங்க. இது வந்து ரெட் கலர் வெரைட்டிங்க, பச்சை கலர் இல்லை. பாருங்க கொடி பாருங்க என்ன அழகா இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்குப்பூச்சிக்கு பண்ண வைத்தியம் பரவாயில்லைங்க, நல்லா பலன் கொடுக்குதுங்க. செடி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் இருக்கிற சங்குப்பூச்சி எல்லாம் இப்போ வந்து இல்லைங்க. சூப்பராக செடி மட்டும் இப்போ நல்லா வளருதுங்க. நான் வேணா உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு அந்த செடியை காட்டுறேங்க, பேக்கை காட்டுறேன். பாருங்க எப்படி விதை பாருங்க, இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகுது. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம விதை போட்ட வீடியோவும் போட்டுக்கிறோங்க, பார்க்காதவங்க பாருங்க. லட்சுமி சிஸ்டர் வந்து வாட்டர் ஆப்பிள் வீடியோ கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் வந்து வியாழக்கிழமை போட்டு விட்றேங்க பாருங்க. அந்த வாட்டர் ஆப்பிள் அறுவடை வீடியோவை உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டதுக்கு இணங்க உங்களுக்கு நான் போட்டு விட்றேங்க, வியாழக்கிழமை உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேங்க பாருங்க. பாருங்க விதை பாருங்க எவ்வளோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 விதை கட்டாயம் இருக்குங்க. ஏன்னா இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இதுவும் பாருங்க காஞ்சி வருது பாருங்க. காஞ்சி இந்த இடத்துல கருப்பாயிடுதுங்க. கருப்பான பின்னாடி நம்ம பறிச்சிட்டோம்னா சூப்பரான விதைங்க. பாருங்க அவரைப்பூ பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க. இந்த மூக்குத்தி அவரையும் அவரைக்காயும் தாங்க கொடி ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு. காய் பறிக்கும் போது தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த பக்கம் பாருங்க இவ்வளவு இருக்கு. வாங்க அடுத்து மலேசியா நீட்ட கோவக்கா பாருங்க, இங்க வந்து காய் வச்சுட்டு பாருங்க. கொடி வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இதுல 2 பிஞ்சு வச்சுட்டு போகுது பாருங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க பார்க்க. எனக்கு இந்த கோவக்காய் பறிக்கும் போதெல்லாம் பரவாயில்ல, நம்ம ஆசைப்பட்ட செடியை வாங்கி வச்சு அதோட பண்றோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது பாத்தீங்களா, அதுதாங்க எனக்கு பெரிய மன மகிழ்ச்சியே. எதுவுமே ஆசைப்படுறது நிறைவேறிடுச்சுன்னா உண்மையிலேயே அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. இது வந்து நான் அப்பப்ப சாப்பிட்றதுனால உங்களுக்கு அறுவடைக்கு கம்மியா கிடைக்குதுங்க. இது நல்லா வெள்ளரிக்காய் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுங்க. வாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுரக்காய் பறிச்சுக்கலாம். பாருங்க என்ன அழகா இருக்குது குண்டு சுரக்காய். நல்லா இருக்குதுங்க, பூச்சி கடிக்கல, சூப்பரா இருக்குதுங்க, அழகா இருக்குது பாருங்க. என் கையில இந்த குண்டு சுரக்காய் பாக்குறது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க. நல்லா வெயிட்டா இருக்குதுங்க காய். வாங்க நெய் பழம், நெய் மிளகா பறிச்சுக்கலாம், நெய் பழம் பறிச்சுக்கலாம்னு தாங்க சொல்லணும். நல்ல பழம் ஆன பின்னாடி பறிச்சோம்னா விதை சூப்பரா கிடைக்குங்க. அதனாலதான் நான் நல்லா பழம் ஆகட்டுனே விட்டுறதுங்க. இது கொஞ்சம் காயா இருக்கு, போதும். 2 பழம் கிடைச்சிருக்குது பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குண்டு குண்டு பழத்துலயும் 2 பழம் இருக்குதுங்க. இந்த மிளகா பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த மாதிரி இதனுடைய ரகம் வித்தியாசமா இருக்குதுங்க. பஜ்ஜி மிளகா மாதிரி அவ்வளவு ஒரு பெருசா இருக்குதுங்க. இங்க ஒரு 2 பழம் இருக்குதுங்க. இதையும் வந்து பாருங்க பூச்சி கடிச்சு பாக்குது பாருங்க. மிளகாயை கூட விட்டு வைக்க மாட்டேங்குது பாருங்க. குருவியோ இல்ல ஏதோ ஒண்ணு கொத்தி பார்த்துருக்குதுங்க, பழமோ என்னவோன்றது அதுக்கு சந்தேகம் வந்து கொத்தி பார்த்துருக்குதுங்க. என்ன பண்றது. வாங்க தக்காளி பறிச்சுக்கலாம். சூப்பரான தக்காளிங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க, நீல வாக்குல அழகா இருக்குது பாருங்க. சைஸ் பார்க்க அழகா இருக்குதுங்க. கத்திரிக்காய் இருக்குதுங்க, பறிச்சுக்கலாம்.
இங்கே வாங்க வாங்க, கத்திரிக்காய் பறிக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. சூப்பரான கத்திரிக்காய் பாருங்கள். இன்னும் அந்த பக்கம் இருக்குதுங்க அரோட. நான் உங்களுக்கு அரோட பண்ணிவிட்டு காட்டுறேன். அதை குத்து கத்திரி இருக்குது பாருங்கள். இது சைஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வைக்குங்க. இது ரொம்ப இப்போ சின்னதாகி போச்சுங்க. இதுவும் கொத்து கத்திரி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியன் பிளாக் பியூட்டி சின்னதாக வச்சிருச்சு பாருங்க. வேங்கேரி கத்திரிலையும் ஒரு கத்திரிக்காய் இருக்குதுங்க. நான் அந்த பக்கம் கத்திரிக்காய் இருக்குதுங்க. நான் அதோட பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. வாங்க பாலக்கீரை பறிச்சுக்கலாம். பாலக்கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க. அதுதான் அறுவடை பண்ணிடலான்ட்டு பண்ணுறோங்க. உண்மையிலே இந்த பாலக்கீரை வந்து அவ்வளோ ஒரு சத்துங்க. நம்ம மாடியில் இருந்தால் கண்டிப்பாக பாலக்கீரையே பயிர் பண்ணணுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. கொஞ்சம் தான் பறித்தேன், எவ்வளோ பெரிய கத்தாக இருக்குது பாருங்க. ஆனால் இது பறிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குதுங்க எனக்கு. அப்படியே கறக்க முறுக்குன்னு சவுண்டுங்க. அவ்வளோ ஹெல்த்தாக இருக்குதுங்க அந்த தண்டு. அதாவது நீர் சத்து கரெக்டாக இருந்தால் அந்த மாதிரி சவுண்டு கேட்குங்க. நீர் சத்து பத்தலை அப்படின்னா வதக்குன்னு இருக்குங்க. உங்களுக்கு அதிலே வந்து அந்த தண்ணி அந்த கீரைக்கு நீர் சத்து பத்துதா பத்தலையான்றது தெரிஞ்சிருங்க. இப்போ நல்லா பளிச்சுன்னு பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் தலையும் போது நல்லா தலையுங்க. இந்த காஞ்சி இலை பழுத்து இலை இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. பூச்சிங்க உக்காராத இருக்குங்க. வாங்க அந்த நேற்று அடித்த மருந்து உங்களுக்கு செடியை காட்டும் பாருங்க. இப்போ பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க செடி. தங்குப்பூச்சி இல்லை பாருங்க. இது பாருங்க எப்படி இறந்து போயிருக்குது பாருங்க. பாரு இறந்துட்டு இருக்குது பாருங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணோம்னா பலன் கொடுக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணணுங்க. பண்ணுச்சுன்னா அப்போ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்க எல்லாம் பாருங்க இறந்துருச்சு பாருங்க. வாங்க அடுத்தது அறுவடை பார்க்கலாம். வாங்க அறுவடை பார்க்கலாம். பாருங்க மூக்குத்தி அவரை பாருங்க எவ்வளோ காய் இருக்குது பாருங்க. அதாவது 1/2 கிலோ கிட்ட வருதுங்க. அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க. கொடி அவரை பார்த்தீங்கன்னா சூப்பரான அறுவடைங்க. சொரக்கா ஒரு காய்ங்க. நல்ல ஒரு அதாவது என்ன சொல்கிறதுன்னா எந்த பூச்சி கடிக்காத முழு காய் கிடச்சிருக்குதுங்க. கோவக்காய் இருக்குதுங்க. 2 நெய் மிளகாய் இருக்குது. குண்டு மிளகாய் தக்காளி அறுவடை பாருங்கள். சூப்பரான அறுவடைங்க. பாலக்கீரை ஒரு தட்டு நிறைய பாலக்கீரைங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நீல குண்டு கத்திரிக்காய், கொத்து கத்திரிக்காய், வேங்கேரி கத்திரிக்காய், வடிநீல கத்திரிக்காய், இப்படி எல்லா கத்திரிக்காயும் இருக்குது பாருங்க. கத்திரிக்காயும் சூப்பரான அறுவடை தாங்க. நல்லா ஒரு தட்டு நிறைய அறுவடைங்க பாருங்க. இது ஒரு சிறப்பான அறுவடைங்க. எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. வீடியோக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வியாழக்கிழமை வருதுங்க பாருங்கள். பாய்.